ஓகே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெட் பிளாக்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூ நம்ம பிளாக்ஸ்க்காக நம்ம வாங்கின இந்த ஒயர்லெஸ் மைக் அவங்களா இருக்குதா. ஸோ இந்த ஒயர்லெஸ் மைக்கை தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். டிஜிடெக் என்ன மாடல்னா DWM101 இதுதான் வந்து மாடல். ஓகேவா. ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு, ஓகேவா, ஆக்சுவலி கோயம்புத்தூர் ஃப்ரெண்டு, அவர் பேர் விக்னேஷ். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, ப்ரோ இந்த மாதிரி ஜெப்டோவில் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரோ. ஸோ நீங்கள் அமேசானில் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4K, அமேசானில் 4K மேலே. ஸோ இதுவே வந்து ஜெப்டோவில் வந்து 999 அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆஃபரில் போச்சு. அவர் நமக்கு ஷேர் பண்ணார். ஸோ அதனால் நான் அதை உடனே வாங்கிட்டேன். ஸோ அது ஜெப்டோ தெரியாமல் போட்டுருக்காங்களா இல்லை ஆஃபர் உண்மையிலே கொடுக்குறாங்களான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் சொல்லிட்டு நான் ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நான் இதை வாங்கிட்டேன். அன்பாக்சிங் பார்த்துருவோம். அப்படியே கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ஒரு ஸ்டாண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மினி ட்ரைபாடை இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வச்சு ஃபோனை வச்சு நம்ம ஈவனை வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த ஃபோன் கிளிப்பு போல, ஃபோன் பூச்சி அது ஃபோன் ஹோல்டர். ஓகே, இதுதான் வந்து அந்த ட்ரைபாட் வித் 3 leg அப்படின்னாங்களா, அதுதான். ஸோ ஒரு கால், 2 கால், 3 கால். ஸோ இந்த 3 காலை வந்து இப்படி வந்து வச்சுட்டு இந்த கிளிப்பை வந்து இப்படியும் மாட்டிக்கலாம், இப்படியும் மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இது நம்ம வந்து வேணும்னா இதை இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது ஒரு எத்தனை டிகிரிலாம் தெரில, ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃபோனை வந்து நம்ம இதில் மவுண்ட் பண்ணிவிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அப்படியே விக்னேஷ் ப்ரோ ஃப்ரம் கோயம்புத்தூர் கையில் எடுத்து வச்சு பேசிடுறேன். விக்னேஷ் ப்ரோ ஃப்ரம் கோயம்புத்தூர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. இந்த இது அனுப்பிச்சுட்டு டக்குன்னு 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் நமக்கு வந்து இந்த மைக்கு வாங்கணுன்ட்டு வந்து ஐடியாவும் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். அப்புறம் என்ன இருந்தாலும் நம்ம நண்பர் அனுப்பிச்சுட்டதும் உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மேபி ஃப்யூச்சரில் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்குது கேமரா ஆங்கிள் கரெக்டாக வச்சுருந்தா தெரில, அதான் என்னால் எனக்கு தெரிஞ்ச வச்சு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து சோப்பு டப்பா மாதிரி அழகாக பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, டிஜிடெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்ல ஒரு பவுச்சு, சூப்பராக இருக்குது. ஓகே, தேவைக்கும் வா, இதெல்லாம் நம்ம வாங்குவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வாங்கிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஒன்ஸ் அகைன். ஸோ இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ரிசீவர், 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அப்புறம் கேபிள்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோனு, 2 ஹெட்ஃபோன் இருக்குது, எதுக்கு தெரில. இது வந்து அந்த மஃப்பு 2 மஃப் இருக்குது. இதுதான் வந்து சார்ஜிங் கேபிள் நினைக்கிறேன். சார்ஜிங் கேபிள் இல்லை, இது இந்த மைக் இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம ஃபோனில் வந்து கனெக்ட் பண்ணோன்னா இது மைக் வந்து டேரெக்டாக ஃபோனில் இருந்து ரெக்கார்ட் ஆகிடும், சவுண்ட் ஆடியோ. ஓகேவா. இது இருக்குது, அது வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இது இருக்குது, எல்லாமே டைப் சி தான் போல. என்ன இவ்வளோ கேபிள் இருக்குது. இதுதான் கேமராக்கு போட்டுருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. கேமரா சரிதா. அப்புறம் இது வந்து சார்ஜிங், இதுதான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள். அப்புறம் வந்து மைக்ரோஃபோன், யூசர் கைடு, இது டவுன்லோடு அந்த ஓப்பன் கேமரா, ஸ்கேன் QR, ஆப் இன்ஸ்டாலேஷன் கைடு. மைக்ரோஃபோன்
அப்புறம் இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வச்சிருவாங்க ஸ்டிக்கர் நாளுக்கெல்லாம் பார்த்தியா ப்ரோ என்ன தான் வந்து புதுசாகவே வாங்கினாலும் அந்த ஸ்டிக்கரை வந்து பிக்கவே கூடாது. நம்ம பட்ஜெட்டையும் இது வந்து ஆக்சுவலி அமேசானில் 4000. செட்டில் வந்து 1000 rupeesக்கு இது ஆஃபர் போயிட்டு இருந்தது. அதை நம்ம ஃப்ரெண்ட் எப்படி பார்த்தாருன்னு தெரியல. ஐ ஹேவ் நோ ஐடியா. நமக்காகவே ஒரு பார்த்துருக்காரா இல்லை நம்ம இது வாங்கணும்னு இருந்திருக்கா அப்படின்றது தெரியல. பட் ஸ்டில் இது நமக்காக கிடச்சிருக்கு அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல். ஸோ இப்போ வந்து நான் வந்து இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஐஃபோனுக்கும் இந்த ரிசீவருக்கும் வந்து கனெக்ட் பண்ணுற கேபிளையும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை நான் வந்து இது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். ஆக்சுவலி நல்ல வேலை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் டிஜிடெக். ஸோ நான் இப்போ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, நான் இப்போ வந்து ரிசீவரை வந்து நான் ஐஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன். இது டிரான்ஸ்மிட்டர். ஸோ இப்போது நான் பேசுகிறது அதில் கேட்குதா இல்லைன்ட்டு எனக்கு தெரியல. அது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பேசுகிறது அதில் எப்படி கேட்குதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இதில் வந்து 3 மோடு இருக்குது மொத்தம். எக்கோ மோட், அப்புறம் நாய்ஸ் கேன்சலேஷன் மோட், அப்புறம் நார்மல் மோடு இருக்கிறது. ஸோ எக்ஸ்ட்ரா 2 மோடு இருக்குது, அவ்வளோதான். ஸோ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மஃப்ளர் இருக்குது. நம்ம மஃப்ளர் போட்டுட்டு அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோடில் வந்து பேசி பார்ப்போம். நாய்ஸ் கேன்சலேஷன். ஓகே, ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணோடனே இது வந்து ப்ளூ கலரில் மாறிடுது. ஓகேவா? ஸோ இது ப்ளூ கலரில் மாறினா நாய்ஸ் கேன்சலேஷனில் இருக்குன்னு அர்த்தம். இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்கும்போது இருக்கிற ஆடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு என்னால் ஃபீல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அம்மைக்கிட்ட கொடுப்போம். நீ ஒன்று பேச போய் இந்தா அங்கேருந்தே பேசு அப்படியே ஜஸ்ட்டு. ஸோ இது நான் வந்து கேமராக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்கேன். அக்கா வந்து ஒரு 3 மீட்டர் தள்ளி உட்காந்துருக்காங்க. இப்படி வைக்கவா? தெரியுற மாதிரி. ஓகே ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ அக்கா பேசுவாங்க. பேசுங்க. என்ன பேசுறதா? நான் இப்போ நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன். சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அம்மா சாப்பிட்டா 6 நாளாச்சு. இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? லாகின்ல இருக்கேன், லேட் ஆகும். ஸோ இதுதான் அந்த வாய்ஸ். ஆக்சுவலி இது வந்து இது நல்லா இருக்கு. இது என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே, ஸோ இது வந்து இனிமே நாங்களும் விளாகறாரு விட்டுற ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. பாரு, இதுக்கு பேரு மைக்கு. தலை கட்டணம் ஆயிட்டு போதுமே. ஸோ வந்து இப்போ வந்து சூப்பர். ஆனால் உனக்கு காட்ட முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ண மோட்ல இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதையே வந்து நான் இப்போ டபுள் ப்ளஸ் லாங் ப்ளஸ் பண்ணி எக்கோ மோட்ல எப்படி இருக்குன்னு கேட்டு பார்ப்போம், பேசி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு கூட இருக்கு மட்டும். ஸோ எப்போ மோட்டிங் வந்துச்சு பார்த்தா தெரியும். ப்ளூ கலர் மாறிட்டு இருக்கும். இல்லை மாறல, அப்படி தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து எக்கோ மோட். எனிவேஸ், ஸோ இது எக்கோ மோட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து அரங்கத்துலேருந்து நான் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கேட்கும்.
நீ வாடா பண்ணல லாங் பிரஸ் பண்ணா அந்த எக்கோ இருக்கா ஓகே லாங் பிரஸ் பண்ணி இப்ப பேசு ஹலோ ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ நான் எந்த வந்து ஆஃப் பண்ணுறது ஓகே இப்போ மூட் ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நான் பஃப்லேருந்து பேசுகிறேன் இந்த பஃப் எதுக்குன்னு அந்த மஃப்ல இருந்து பேசுகிறேன் இப்போ இந்த மஃப் எதுக்குன்னா வந்து இந்த காற்று சவுண்ட்லாம் வந்து இப்போ கிட்ட வந்து பேசினா அந்த புஜக்கன் சவுண்ட்லாம் வரலாம் ஸோ அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் வந்து எடுத்து தரதுக்கு தான் இது ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைடு நான் இதை நான் நேற்று பார்த்த உடனே வந்து நான் இதை வாங்கிட்டேன் அந்தளவுக்கு இது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ இனிமேல் வந்து நம்மளும் வந்து நம்ம அப்கமிங் பிளாக்ஸில் வந்து இதெல்லாமே வரும் ஸோ அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்ட் ஆமாம் இல்லை போய் சொல்கிறேன் அட்வான்ஸ் பர்த்டே கிஃப்ட்லாம் கிடையாது ஏமாத்துறாங்க என்னோட பர்த்டேக்கெலாம் வந்து PS5 இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா நெருப்புக்கோழி இப்படி இருக்கும் நெருப்புக்கோழி அதோட முட்டை பாத்திரியா வாவ் இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும் ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் பாத்தீங்களா தான் நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நம்மளும் உட்காந்து இந்த மாதிரி இந்த வயர்லெஸ் கேமராலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு vlog ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்தாமே ஆஃப் பண்ணுறதா அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணினா அது ஆஃப் ஆகிடும் அவ்வளோதான் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு ஒன்று வந்து இப்போ ஆனில் இருக்குது ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு நான் இது வரைக்கும் குவாலிட்டி வந்து அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க